ஹைங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக் பூனாவோட தாங்க. ஸோ இன்னைக்கு இவ சூப்பராக ஒரு பசில் சால்வ் பண்ண போறா. எப்படி விளையாடுறா அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இவளுக்காகவே ஒரு கேம் தாங்க. அது டாக் பசில். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நம்ம ஊர்லேயுமே இதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டாக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டாக் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, ஸ்பெஷலாக டாக் கேர் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ அங்கே எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு டாக் ஃபுட்டுலாம் கிடைக்கிற இடத்துலையே இதுவும் கிடைக்கும், வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லோட் பண்ணிடுவோம். இந்த ஹோல் வழியாக நம்ம ஃபுட்டை லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஃபுட்டு வெளியில் விழுந்துடும். எப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற அந்த இதை வந்து ரொட்டேட் பண்ண அது வழியாக இது வந்து வெளியில் வந்து விழும். ஸோ வர வர இது வந்து ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்ரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஏன்னா வந்து ஒட்டு மொத்தமாக அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரே மூச்சில் சாப்பிட்டு முடிச்சிடும் இல்லையா. ஸோ அப்படி நம்ம கொடுக்காம இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது அவள் கொஞ்ச நேரம் இதை வச்சு அவள் விளையாண்டுட்டு இருப்பாள் இல்லையா. ஸோ இதை ட்ரை பண்ணி அதை எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வேலையை நடத்தும் போது அது பிரெயின் வந்து ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் தான். நீங்கள் கூட உங்களுடைய டாகுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் கொடுத்து நீங்கள் இது மாதிரி வேலையை செய்ய வைங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம துன்பப்படுத்துறதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக இது வந்து டாகுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப அந்த பிரெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி நகர்த்தும் போது இது வழியாக இந்த ஹோல் வழியாக வந்து வெளியில் விடும். சுற்றி உங்களுக்கு அந்த ஹோல் இருக்கிறது தெரியுது பாருங்களேன், அதில் சுற்றியும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி உள்ள வந்து விடும். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதை சுற்றி விடும்போது அதுவே ஃபில் ஆகிருக்கும். இவ எப்படி இதை சாப்பிட்றா அப்படின்னு பாருங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அது இதே மாதிரி கேம் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு டப்பாக்குள்ளார போட்டு அதை வந்து கமுத்தி வைக்கிற மாதிரி, அது அவளால் ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படிலாம் கொடுங்க. ஏன்னா அது வந்து இதை செஞ்சுதான் ஆகணும், செஞ்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கே ஒரு இது வந்துடும். ஓகேங்களா, அது கியூரியாசிட்டி தான். ஓகேங்களா, அதை எடுத்து சாப்பிட்ரு நிச்சயமா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து உடனே சாப்பாடு வச்சோடனே அது வந்து சடனாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதை வந்து சாப்பிடணும். ஓகேங்களா, நம்மளுடைய பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு இதை வந்து ஃபுட்டை வந்து தொடணும் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளார வளர்த்துறோம் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாடு போட்டு கொண்டு வந்து ஹாலில் வைப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா வீட்டுக்குள்ளார. ஸோ அப்படி நம்ம ஒரு மாதிரி வளர்த்திட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வித்தவுட் பர்மிஷன், நம்ம பர்மிஷன் கொடுக்காம அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அது வாய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அது சரி வராது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணால் மட்டும்தான் அது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹேபிட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அது அக்ரெசிவாகவும் மாறும். நம்ம ஃபுட்டு சம்டைம்ஸ் கொடுக்கல, இல்லை குழந்தைங்க ஏதாவது கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட அது போய் கடிச்சு வாங்குறதுக்கு இது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டிசிப்ளினாக வளர்த்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து எங்கேயுமே வாய் வைக்காது, எதையுமே தொடாது. சரிங்களா, ஸோ அதுதான் நல்ல ஹேபிட்டும் கூட. ஸோ எங்களோட பூனா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இது எதையுமே தொடமாட்டா. நம்ம சொன்னால் மட்டும்தான் போய் எடுத்து சாப்பிடுவா. சரி, நிறைய ஸ்நாக்ஸ் பிஸ்கட் பேக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் கூட நாங்கள் வச்சுருப்போம். அவள் தொடவே மாட்டா, எதையுமே எடுத்து சாப்பிடவே மாட்டா. கொடுத்தா மட்டும்தான் அவள் எடுத்து சாப்பிடுவா, இல்லைன்னா அவள் தொடவே மாட்டா. ஓகேங்களா, ஸோ அதனால நம்மளுக்கு பயமே இல்லை அவள் எடுத்து ஏதாவது உதறிடுவாளோ அப்படி இப்படின்ட்டு. நம்ம வெளியில் மறந்து வச்சுட்டு வெளியில் போயிட்டோம்னா கூட அது வர்ற வரைக்கும் அது அதே இடத்துல தான் இருக்கும். மற்ற டாய்ஸ்லாம், அவளோட டாய்ஸ்லாம் சூப்பராக விளையாண்டுட்டு இருப்பா. அவளோட டாய்ஸ்லாம் செம்மையாக விளையாடுவா. மற்ற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அவள் சுறுசுறுப்பாக தான் இருப்பா ஃபுல் டைம். நாங்கள் நிறைய டாய்ஸ் வச்சுருக்கோம் இவளுக்காக. நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோக்களில் அவளுக்கு எந்த மாதிரியான டாய்ஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், அவள் எப்படிலாம் விளையாடுவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. அப்படியே தள்ளி தள்ளி எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சா சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாலியாக தாங்க இருக்குது. அவள் சந்தோஷமாக தான் இதை எடுத்து சாப்பிடுவா எப்போவுமே. இப்போ பாருங்கள், அது ரொட்டேட் பண்ணால் அதுலேருந்து வரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. சுற்றி விட்டு எடுத்து சாப்பிட்றா பாருங்கள். சுத்த அந்த ஹோல் வழியாக வந்து இதில் விழுந்துடும். ஸோ அப்படி எடுத்து சாப்பிடணுங்கிறது தெரியுது நல்லாவே. நம்மளால் பார்த்தீங்கன்னா செம்ம டேலண்ட்டு. ஒரே ஒரு தடவை தான் இப்படி அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை கேப்சர் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டா பாருங்க.
இப்போ எல்லாம் ரொட்டேட் பண்ணி பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ஃபுட்டு இருந்துச்சு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா வெளியில் வரும்ன்ட்டு. ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சாச்சு, ஃபுல்லாகவே முடிச்சிட்டா பாருங்க. இப்போ இங்கே அந்த எல்லோ கலர் பாக்ஸில் அதில் இருக்கிறதையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிச்சு. ஸோ அதிலேருந்து எடுத்து சாப்பிட்றா பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அவளுக்கு தேவைப்படுது, இன்னும் அவளுக்கு தேவையாக இருக்குது சாப்பாடு கேட்குறா அப்படின்னா மறுபடியும் நாங்கள் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கும்போது நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி கொடுத்தா அவளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கும் ஓகே அவளை என்கேஜாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய டாக்ஸுக்கும் இதே மாதிரி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அது வந்து பிரெயின் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேங்களா? சோம்பேறித்தனமாக இருக்காது, எப்போவுமே தூங்கிட்டு ஒரே இடத்துல கடந்துட்டு அப்படிலாம் இருக்காது. நம்ம ஏதோ ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நிச்சயமாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்ஸ்க்கு. ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, பாய், தேங்க்யூ, வாழ்க வளமுடங்க.